விஏவிஜி எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? விஏவிஜி நெக்கனடியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பஸ் மோட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இந்த ஒரு பஸ் மோடை எப்படி நம்ம பஸ் மோட இந்த கேமில் கொண்டு வரது அப்படிங்கிறதையும், இந்த ஒரு பஸ் மோடோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அனிமேஷன் கீஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் தென் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பெல் ஐக்கான ஆல் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டேட்ஸாக பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம நைட் வியூவை வந்து பார்த்துருக்கலாம். நைட் வியூவில் எந்தளவுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால் நல்ல ஃபஸ்ட் லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டீரியரில் அவ்வளோக்கா லைட் பேசஞ்சர்ஸில் ஆட் பண்ணலை. பட் டார்க்காக இல்லாமல் இருக்குது, பரவாயில்ல. அது மாதிரி டிராஃபிக் சோர்ஸ் கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட்டு சைடில் மிரர்லலாம் வந்து ஃப்ரண்ட் மிரரில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, செட்டப் பண்ணியிருக்காங்க. கேபின் வியூ இது வந்து நம்ம டே வியூலேயே பார்ப்போம், ஓகேவா. கேபின் ஸ்டேரிங்லாம் இதான். லைட் செட்டப் ஓரளவு பண்ணியிருக்காங்க, ஓகே. இப்போ வந்து டே வியூக்கு வந்துடும். டே வியூவில் வந்துட்டு இன்டீரியர் இதாங்க வியூ. இன்டீரியர் கீழே ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்களா, பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த தார் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. லைட் செட்டப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நைட் வியூவிலே பார்த்துட்டோம், ஓகேவா. லைட் செட்டப்பை ஃபுல் வியூ வந்து நம்ம இன்டீரியர் வியூவும் பார்ப்போம். எக்ஸ்டீரியர் அனிமேஷன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அனிமேஷன் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, எல்லாமே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மோடு ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுஜித் பசிட் கேமிங், தமிழ்நாடு மாஸ் ரைடர்ஸ் அண்ட் அவ்வளோதான் வியூவிஜி. அண்ட் தென் தமிழ்நாடு பஸ் சிமுலேட்டர் மோடு மேக்கர் அவங்க தான், ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கோ. இப்போ வந்து ஃபுல் இன்டீரியர் வியூ வந்து பார்ப்போம். ஃபுல் இன்டீரியர் வியூ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபுல் இன்டீரியர் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் மியூசிக் பாக்ஸ் லைட் ஆட் பண்ணிக்காங்க. அஜித் ஃபோட்டோ விஜய் ஃபோட்டோ சேர்ந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, பெரிய ஃப்ரேம் வச்சுருக்காங்க. கேபின் இதாங்க வியூஜி, சுவிட்ச் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னு விநாயகர் சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 2 ஃப்ளார் பாட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா. இதான் விஜி. இப்போ வந்து அனிமேஷன் கீஸ் பார்த்துடலாம். அனிமேஷன் கீஸ் ஃபஸ்ட் அனிமேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூட் போர்டு சேஞ்ச் ஆகும். இடிந்த கரை திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிறது சேஞ்ச் ஆகி இடிந்த கரை வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட் அனிமேஷன் வச்சுருக்காங்க, எல்லாமே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து இது மாதிரி தான் ஃபஸ்ட் அனிமேஷன் ரூட் போர்டு சேஞ்ச் ஆகிறது. ரெண்டாவது அனிமேஷன் கீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மிரர் ஓப்பன் ஆகுது, ஓகேவா. இதுதான் விஜி செகண்ட் அனிமேஷன். தேர்ட் அனிமேஷன் டிரைவர் டோர் ஓப்பன் ஆகுது, ஓகேவா. சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம அனிமேஷன் கீஸ். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மோட் லிங்க் கொடுப்பேன். அந்த மோட் லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு மாஸ் ரைடர்ஸ் சேனலில் போயிடும். அவங்க சேனலில் ஓப்பன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் மோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மோட் ஓனர் சுஜித் கீழே வந்து மோட் லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்வே சர்மா வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு சர்மா வெப்சைட்டில் 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்துடும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ கிரியேட் டவுன் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். இந்த ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்வே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா. டவுன்லோட் ஜஸ்ட்டு நல்லா கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஓகேவா. டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கனால எனக்கு இப்படி காட்டுது, உங்களுக்கு அப்படி காட்டாது, ஓகேவா. இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 27.48 MBங்க விஜி. ஸோ ஓகேவா. இப்போ வந்து டவுன்லோட் ஆகி சீக்கிரம் முடிச்சு. நெட்ஒர்க் ப்ராப்ளம், ஹேங்கிங் இருக்குது, நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோங்க. முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 15.20 MB 15. ஓகே. நான் வந்து இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்குது, இந்த ஒரு மோடுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தமிழ்நாடு மாஸ் ரைடர்ஸ் சேனலில் பாஸ்வேர்ட் இருக்குது, ஓகேவா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து க்ரோம் ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. க்ரோம் ப்ரௌசர்லாம் டவுன்லோட் பண்ணணும். க்ரோமை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் நான் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு 3வது எக்ஸ்ட்ராக்ட் வச்சு கொடுக்கும். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க சொன்னேன். பஸ்ஸிலே இருக்குது அந்த க்ளூ ஒன்று கொடுக்குறேன், பஸ்ஸிலே இருக்குது அந்த பாஸ்வேர்டு, ஓகேவா. இப்போ பார்த்து பாஸ்வேர்டு போட்டுங்க. இப்போ வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அச்சீவ் சக்ஸஸ்ஃபுல்லி டீகாம்ப்ரஸ்ட் அப்படின்னு தான் காமிக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ஓகேவா. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் வந்து ராஜலட்சுமி அப்படிங்கிறதுல டெம்ப்ளேட்டு லிவரி ஒயிட் ஃபைல் இருக்குது. அந்த ஒயிட் ஃபைல் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டுன்னு கொடுத்துருங்க. கட்டு கொடுத்து டிவைஸ் ஸ்டோரேஜ் டாக்குமெண்ட் ஃபோல்டரு பஸ்ஸிட் ஃபோல்டரு மோட்ஸ் ஃபோல்டரு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க வியூ வச்சு ஸ்ட்ரெயிட்வே கேம்குள்ளே வந்துங்க.
கேம்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி நீங்கள் மோடுங்கிற ஆப்ஷனில் வந்து தேடி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? நம்ம பஸ் இருக்கும், தங்கவிலாஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களுக்கு ராஜலட்சுமி இருக்காது. ஓகேவா? நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? நான் சொல்கிற கேளுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அப்போனா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கேரேஜில் போய்ட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வெளில வந்துருக்கலாம். இப்போ கேரேஜுக்குள்ளே வந்தாச்சு. கேரேஜில் வந்துட்டு 3ஆவதா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குது. பெயிண்ட் ஆப்ஷனில் ப்ரௌஸ்லேயே டிவைஸ் கேலரி கொடுத்துங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஃபோல்டரில் போயிடும். ஃபோல்டர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சில ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னால வரல. இவ்வளோ தான். இந்த மாதிரி ஃபோல்டரில் கிளிக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்ஸ் இல்லாட்டி எதாவது கேட்கும். இது எதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு இருந்தால் காசு கொடுங்க, ஆட் இருந்தால் ஆட் பார்க்கணும்னா ஒரு 60 செகண்ட் வந்து ஆட் பார்த்து வந்துக்கலாம். ஓகேவா? ஸ்பீடு வந்து இந்த ஒரு பஸ்ஸில் லேக்னஸ் இல்லை. ஸ்பீடு எவ்வளோ போகுது தெரியுமா? நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. சும்மா டச் பண்ணாலே 100க்கு மேலே போகுது. ஒரிஜினல் ஸ்பீடு 300 போகுதுங்க. சொல்லப்போனால் 300 போகுதுங்க விஜி. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க. 300 போகுது. சரியான ஸ்பீடு போகுது. இந்த ஒரு பஸ்ஸில் வந்து ஸ்பீடு தான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து இந்த பஸ்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸ்பீடு வந்து 300 ஸ்பீடு ஹையஸ்ட்டாக 300 போகுது. எந்த ஒரு பஸ்ஸுமே செய்யாத இந்த ஒரு சாதனையை வந்து இந்த ஒரு பஸ் வந்து நான் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு பஸ்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் மோடு ஓனர்னால் சொல்லிட்டேன். மோடோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாகவே நான் விளக்கி சொல்லிட்டேன். ஓகேவா? வேறு மேப் மோடு வந்துட்டு வரப்போகுதுங்க. ஓகேவா? மேப் மோட் லோடிங் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டாக வேறு எங்கேயாவது மேப்பில் இறக்கி விட்ருவாங்க. இப்போ பாருங்களேன் எனக்கு நடக்கிறத மட்டும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேறு இதில் வந்து இறக்கி விட்ருவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேபின் வியூ வந்து கொஞ்சம் கேபின் பார்த்தீங்களா எவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. போய் மோதிட்டேயா. சரிங்க விஜி, பாய். அதுக்கு நல்ல விஷயம். டாடா, பாய்.